வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கன்பட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, காவேரி ஒழுங்காற்று குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2018. காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி இது 2018ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய கூட்டம் இப்போ நடைபெற்றது. இதில் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா எவ்வளவு தண்ணி எந்த மாநிலத்திற்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை வழங்குகிற குழு தான் இது. இவங்க பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்திற்கு நாள்தோறும் 1 TMC தண்ணீர் விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. TMC அப்படின்னா 1000 மில்லி கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது, அதாவது 1000 மில்லியன் கன அடி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இல்லை பாருங்கள், கர்நாடகாவிலேருந்து பிலிகுண்டு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து இதை விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வினாடிக்கு 11,500 கன அடி வீதம், நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் கர்நாடகா காவேரியிலேருந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழகத்திற்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட அவ்வளோவெல்லாம் தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, தமிழக சுகாதார கட்டமைப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்த எவ்வளவு ரூபாய் வழங்குவதாக உலக வங்கி ஒப்புக்கொண்டது? இதற்கான ஆன்சர் 3000 கோடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுகாதார சீரமைப்பு திட்டம், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, தொற்றா நோய் சிகிச்சை, விபத்து சிகிச்சை, பேறுகால சிகிச்சை, இது சம்பந்தமாக நம்முடைய தமிழக அரசு இலவசமாகவே சில திட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுதான் சுகாதார சீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, உலக வங்கியும் தமிழக அரசு இணைந்து செயல்படுத்துகிறாங்க. 5 ஆண்டுகள் இணைந்து இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. 2019ஆவது ஆண்டுலேருந்து 2024ஆவது ஆண்டு வரைக்கும். இதில் இதுவரைக்கும் 2854.74 கோடி மதிப்பில் சுகாதார பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த காசில் ரூபாய் 1998.32 கோடி உலக வங்கி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அதுவே 856.42 கோடி தமிழக அரசு வழங்கியிருந்தாங்க. இப்போ நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சில அமைச்சர்கள் எல்லாம் உலக வங்கிக்கு போயிருந்தாங்க, அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. உலக வங்கியுடைய தலைநகரான வாஷிங்டன் டிசிக்கு போயிருந்தாங்க. போய் அங்கே உலக வங்கி கிட்ட கேட்டாங்க, என்னென்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 3000 கோடி தாங்க, அப்போ தான் எங்களுக்கான இந்த சுகாதார திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழகம் எவ்வளோ சிறப்பாக இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தமிழகம் ரொம்பவே சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே, நாங்கள் நீங்கள் கேட்ட ஒரு 3000 கோடியை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தர்றதுக்காக ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியை எதிர்த்து போராடின ஒரு பாளையக்காரர் தான் மாவீரன் அழகு முத்துக்கோன். இவர் ஜூலை 11ஆம் தேதி தான் பிறந்தார். 1710ஆவது ஆண்டு பிறந்தார். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாளங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் பிறந்தார். இவர் கர்னல் ஈரோன் கேரன் அப்படிங்கிற ஒரு கர்னலை எதிர்த்து அவருடைய படைக்கு எதிராக போரிட்டு வெற்றியை பெற்றுட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, 1759ஆவது ஆண்டு பிரிட்டிஷ் மற்றும் மருதநாயகத்துடைய படையினரால் அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ரொம்ப கொடூரமான முறையில் தான் கொல்லப்பட்டார். எப்படின்னா, அவர் பீரங்கியுடைய வாய்ப்பகுதி இருக்குல்ல, குண்டு வெளியில் வரும்ல, அந்த பகுதியில் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் பீரங்கியை இயக்குனாங்க. அதுலேருந்து குண்டு அவர் அப்படியே செதறி இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வீர மரணம் அவர் அடைந்தார். இப்போது 2015ஆவது ஆண்டு இந்திய அரசு அவருக்காக அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. அடுத்தது, அக்னிபாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, 17.5 வயதிலிருந்து 21 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் இராணுவத்திற்கு சேரணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு திட்டம் தான். ஓகேவா? இதில் 25% நபர்களுக்கு மட்டும்தான் 15 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிகிற ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 75% வீரர்கள் 4 ஆண்டுகள் மட்டும்தான் பணிபுரிவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. ஓகேவா? இப்போ 100 பேர் அக்னிபாத் திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா அதில் 75 பேர் திருப்பி அனுப்பப்படுவாங்க. வெறும் 25 பேர் மட்டும்தான் அதில் பெர்மனண்ட் ஆக்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு படை, இவங்க எல்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவலர் பணியில்
10% இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிஏஎஸ்எஃப் அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் அமைப்பெல்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அதே மாதிரி எஸ்ஐ இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐனா அசிஸ்டன்ட் எஸ்ஐ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய போஸ்டிங் இருக்குது. இதில் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கில் எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்லாம் நம்ம எழுதி பாஸ் பண்ணி கான்ஸ்டபிள் ஆகிறாங்கல்ல பிஎஸ்எஃப் அதுக்கப்புறம் சிஏஎஸ்எஃப்ல, அந்த டைமில் ரிசர்வேஷன் வந்து அக்னிபாத் வீரர்களுக்கு நாங்கள் 10% கொடுப்போம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. சிஏஎஸ்எஃப் உடைய தலைவர் யார் அப்படின்னா நீனா சிங் அப்படிங்கிறவங்க. சிஏஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசுக்கு சொந்தமான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற அமைப்பு. ஓகேவா, இது கூட ஒரு வாட்டி போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இந்த சிஏஎஸ்எஃப் என்ன வேலை பார்க்கும், பிஎஸ்எஃப் என்ன வேலை பார்க்கும், அந்த மாதிரியெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இப்போ இந்த சிஏஎஸ்எஃப் அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா நீனா சிங் அப்படிங்கிறவங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த சிஏஎஸ்எஃப் அமைப்புடைய முதல் பெண் தலைவரே இந்த நீனா சிங் அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது பிஎஸ்எஃப் உடைய பணி என்ன அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் பார்டர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்த ஏரியாவை பாதுகாக்கிற வீரர்கள் வந்து அங்கே தான் இருப்பாங்க, இந்த பிஎஸ்எஃப்ல தான் இருப்பாங்க. பிஎஸ்எஃப் உடைய விரிவாக்கம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதோடைய தலைவர் யார் அப்படின்னா நிதின் அகர்வால் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைந்த கட்டணம், வெறும் 5000 ரூபாய்க்கு இதற்கான கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹாலை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, இது கூடவே லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க. அடுத்தது பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ நமக்கு உலக அளவில் நிறைய அமைப்பு இருக்குது. பிம்ஸ்டெக் இருக்குது, பிரிக்ஸ் இருக்குது, G7 இருக்குது, G20 இருக்குது, இந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்குல்ல. இதில் எல்லாம் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அதுக்கப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு, இந்த மாதிரி நிறைய மாநாடு நடக்கும். ஆனால் இது எல்லாத்தையுடையுமே ரொம்ப முக்கியமான மாநாடு எது அப்படின்னா உச்சி மாநாடு. அது எங்கே நடக்குது அப்படின்றது தான் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்காக இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது, இதுவுமே முக்கியமானது தான். இப்போது பிம்ஸ்டெக் கூட்டமைப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. ஓகே, இதில் பாருங்கள், பிம்ஸ்டெக் உடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது, அதாவது பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், இந்த மேப்பை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அதாவது பே ஆஃப் பெங்கால் கடல் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு. ஓகேவா, அவ்வளோதான், நீங்கள் அந்த மாதிரியே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த பிம்ஸ்டெக் வந்து 1997 ஆண்டே உருவாக்கிட்டாங்க. இதில் இந்த ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்கிற நாடு எது அப்படின்னா தாய்லாந்து தான். அதனால இந்த ஆண்டு இந்த உச்சி மாநாடு, அதாவது சமிட், முக்கியமான மாநாடுன்னு சொன்னோம்ல, அந்த மாநாடு வந்து தாய்லாந்து தான் நடத்த போகிறாங்க. ஓகே, அடுத்தது DRDO நிறுவனத்தின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் சமீர் வி காமத், ரொம்ப முக்கியமானவர். DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, அதோடைய சேர்மன் வந்து சமீர் வி காமத் அப்படிங்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா இது அரசிற்கு சொந்தமான ஒரு நிறுவனம். இவங்க தான் நமக்கு நிறைய டிஃபென்ஸ் சம்மந்தமான கருவிகள் எல்லாம் உருவாக்கி தந்துட்டே இருக்காங்க. ஓகேவா, நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம், இவங்களெல்லாம் அடிக்கடி பார்ப்போம். ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில டெக்னாலஜி வந்து நாங்கள் பண்ணலை, அதற்கு பதிலாக சில தனியார் நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சில தனியார் நிறுவனங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மகாராஷ்டிராவில் இருக்கிற புனேல இருக்கிற சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட நீருக்கடியில் இருந்து ஏவப்படுற ஆளில்லா விமானங்கள் இதை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி IROV டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்து கொச்சியில் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் சில டெக்னாலஜிஸை கொடுக்குறோம், அதாவது இந்த நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் சில பணிகளை கொடுக்குறோம், எங்களுக்கு இந்த கருவிகளை நீங்கள் உருவாக்கி தாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதெல்லாம் அப்படின்னா ரேடார் சிக்னல் அமைப்பு தயாரிப்பு, அதுக்கப்புறம் விமானங்களுக்கான சென்சார் மேம்பாடு, அதுக்கப்புறம் நீருக்கடியில் இருக்கும் ஆபத்துகளை கண்டறிந்து வீழ்த்தும் அமைப்பு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் டு இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பணிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்டனா சிமுலேட்டருன்னு கூடிய ரேடார் சிக்னல் செயல்பாட்டு அமைப்பு, அதுக்கப்புறம் இந்திய பிராந்திய வழித்தட செயற்கைக்கோள் மேம்பாடு, இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்காக இதை நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்தது செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓப்பன் 2024 பேட்மிண்டன் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ரீயூனியன் தீவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு பேட்மிண்டன் விளையாட்டு சம்மந்தமான ஒரு போட்டி.
இது வந்து BWF அமைப்பு கீழே நடைபெறுது. BWF அப்படிங்கிற அமைப்பு தான் உலக அளவில் பேட்மிண்டன் விளையாட்டை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய அமைப்பு. இப்போ நமக்கு கிரிக்கெட்டில் ICC இருக்குல்ல, ஃபுட்பாலில் FIFA இருக்குது, இந்த மாதிரி ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா BWF அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இந்த BWF நடத்துகிற செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓப்பன் அப்படிங்கிற பேட்மிண்டன் போட்டி இப்போ நடைபெற்றது. இதில் நம்ம இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தருண் மன்னேபால்க் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிம் மிர் அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடலில் ரீயூனியன் தீவு இருக்குது, அங்கே செயின்ட் டெனிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் நடைபெற்றது. அடுத்தது ஒரு முக்கியமான கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் அப்படிங்கிறது. இதை நடத்துகிற நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் நடத்துகிறாங்க. இது ஒரு விமானப்படை பயிற்சி. ஆனால் இது ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடைபெறும். இது ஒரு பன்னாட்டு பயிற்சி, அதாவது நிறைய நாடுகள் வந்து இதில் கலந்து கொள்வாங்க. நம்ம இந்தியாவும் இதில் கலந்து கொண்டிருந்தோம். இது எங்கே நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. ஆஸ்திரேலியாவில் டார்வின் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அங்கே தான் இது நடைபெற்றது. அடுத்தது நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டீட்டெயில் பார்த்துருப்போம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஜனவரி 1 2024 ஆண்டு சில நாடுகள் இணைந்திருந்து அப்படின்னு பார்த்துருந்தோம். இதெல்லாம் இது அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இது கூடவே அர்ஜென்டினாவும் இணைந்திருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் அர்ஜென்டினா இணையிறதா சொல்லியிருந்தாங்க தான், ஆனால் இந்த ஜனவரி 1 அவங்க இணையலை. ஓகேவா. அதனால் நீங்கள் அது ஒன்று அப்டேட் பண்ணிங்க. ஓகே, நம்ம இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். காவேரி ஒழுங்காற்று குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2018. அடுத்தது தமிழக சுகாதார கட்டமைப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்த எவ்வளவு ரூபாய் வழங்குவதாக உலக வங்கி ஒப்புக்கொண்டது? இதற்கான ஆன்சர் 3000 கோடி. அடுத்தது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. அடுத்தது அக்னிபாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022. அடுத்தது பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது DRDO நிறுவனத்தின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் சமீர் வி காமத். இப்போ உங்களுக்கான கேள்வி, சோம்நாத் அப்படிங்கிறவர் எந்த அமைப்புடைய தலைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிரவீன் சூட் அப்படிங்கிற ஆப்ஷன் சியில் இருக்குல்ல, அவர் எந்த அமைப்புடைய தலைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓப்பன் 2024 பேட்மிண்டன் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ரீயூனியன் தீவு. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.